கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் 16 வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்த வல்லமையுள்ள தேவன். இந்த வசனத்தின்படி குருடரையும் அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிற தேவன். அதாவது நடக்க வழி தெரியாதவர்கள், எந்த வழியிலே போக வேண்டும் என்று தெரியாதவர்கள், அவர்களை கர்த்தர் நடத்துகிறார். அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். தெரியாத பாதைகளிலே, நாம் தெரியாத பாதைகளிலே போனால் நமக்கு எப்படி போகிறோம், எங்கே போகிறோம் என்று தெரியாமல் ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு போவோம். ஆனால் கர்த்தர் நம்மை நாம் தெரியாத பாதைகளிலே நம்மை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. தெரியாத பாதைகள் தான் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வருகிறது. ஆனால் அந்த பாதைகளுக்கு முன்னால், நமக்கு முன்னால் தேவன் சென்று இருளை எல்லாம் வெளிச்சமாக்கி கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த காரியத்தை தேவன் செய்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து அவர் காட்டுகிற பாதையிலே நாம் செல்லும்போது தேவன் நமக்கு முன்னாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி இருளை வெளிச்சமாக்குகிறார். மட்டுமல்ல, அவர் நம்மை கைவிடாமல் நம்மோடு கூட இருப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வழிகளை அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உலக பிரகாரமான ஆபத்துகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்முடைய பாதைகளெல்லாம் செவ்வைப்படுத்தி அவர் நம்மை தமக்கென்று வழி நடத்தி இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வழிகளை நாம் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய வழிகளை செவ்வை பண்ணுவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் நடத்துகிற பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அது நமக்கு தெரியாத பாதையானாலும் அவரை நம்பி அந்த பாதையிலே நாம் செல்லும் பொழுது தேவன் கோணலானவைகளை செவ்வையாக்கி இருளை வெளிச்சமாக்கி நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி நம்மை அவருக்கென்று நிலை நிறுத்தி அவருடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து நாங்கள் தெரியாத பாதைகளிலே எங்களை நடத்தி ஆசீர்வதித்து இருளை வெளிச்சமாக்கி கோணலானவைகளை செவ்வையாக்கி உமக்கன்று நிலை நிறுத்துகிறபடியால் நன்றி. கைவிடாதிருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.